நம்ம ஒருத்தரை பார்த்து இங்கிலீஷில் கொஷின் கேட்குறோன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து டூ யூ இல்லைன்னா ஆர் யூ. இப்போ வந்து நம்ம இந்த ஆர் யூ டூ யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டூ யூ வந்து ஒரு எங்கெங்கெல்லாம் வச்சு கேள்வி கேட்கலான்னு இருக்குது. இப்போ நம்ம ஒரு தமிழில் ஒரு கொஷின் கேட்குறோம், ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து அந்த கொஷினுக்கு உள்ள வேர்ப் இருக்கான்னு பாருங்கள். வேர்ப் வந்து நம்ம என்ன பண்ணணும், டூ யூ தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ டூ யூ ப்ளஸ் வேர்ப் வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக டூ யூ தான் யூஸ் பண்ணணும். சரி, நீங்கள் கேட்பீங்க வேர்ப்னா என்ன கேட்பீங்க. வேர்ப்னா என்ன? செய்யக்கூடிய செயல். ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம், சரிங்களா? செய்யக்கூடிய செயல். என்னென்ன செயல் நம்ம செய்வோம்? என்னென்ன செய்வோம்? ஸ்லீப், தூங்கிறது, ஸ்லீப். அப்புறம் டாக், அப்புறம் ரைட், ரீடு, ப்ளே. நெக்ஸ்ட்டு அது மாதிரி நிறைய வேர்ட்ஸு. கிவ், பை. இதெல்லாம் என்னது? ஒரு செயலை செய்கிறது. பேசுறது, தூங்குறது, சாப்பிட்றது, அப்புறம் வந்து என்னது, படிக்கிறது, எழுதுறது, விளையாடுறது, கொடுக்கறது, வாங்கிறது, எல்லாமே வந்து ஒரு செயலை பற்றி செய்யறது. ஆனால் நம்ம வந்து இந்த இதை வந்து டூ யூவில் வந்து இந்த வேர்ப் தான் வச்சு யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஆர்யூக்கு போகலாம். ஆர்யூவில் 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நவுன். ஆர்யூ ப்ளஸ் நவுன். சரி, நவுன்னா என்னன்னு கேட்பீங்க. நவுன்னாவே பெயர் சொல். நவுன்னா பெயர் சொல். பெயர் சொல்னா என்ன? ஒரு பெயரை குறிக்கிறது, பெயரை குறிக்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து டாக்டர், சரியா? டாக்டர். இல்லை டீச்சர் எடுத்துக்கலாம், இல்லையா? ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை இன்ஜினியர் எடுத்துக்கலாம். எல்லாமே எதில் வரும்? எல்லாமே நவுனில் தான் வரும், பெயர் சொல்ல தான் வரும், சரியா? இப்போ செகண்ட் லெவல் நம்ம பார்த்தோம்னா இதுலேயே அட்ஜெக்டிவ்லேயும் நம்ம ஆர்யூ யூஸ் பண்ணுவோம். ஆர்யூவில் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். அப்போ அட்ஜெக்டிவ் ஆர்யூ ப்ளஸ் அட்ஜெக்டிவ். சரி, அட்ஜெக்டிவ்னா என்ன? அட்ஜெக்டிவ்னா டிஸ்கிரைபிங் த நவுன். நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. அவன் சோம்பேறி, அவன் வந்து ரொம்ப ஏழை, அவன் வந்து பணக்காரு, அவன் வந்து ரொம்ப ஓல்டு ஆகிட்டான், வயசாகிடுச்சு, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இதெல்லாம் என்னது? அட்ஜெக்டிவ் தான். டிஸ்கிரைபிங் த நவுன். டிஸ்கிரைபிங் த நவுன், விவரிக்கிறது. ஒரு நவுனை பற்றி விவரிக்கிறது. டிஸ்கிரைப்ஸ் த நவுன் சொல்லலாம், டிஸ்கிரைபிங் த நவுன் சொல்லலாம். ஓகே, என்னென்ன? ஓல்டு, யங், ரிச், புவர். அதுக்கப்புறம் என்ன? ஹெல்த்தி, டயர்ட். இது எல்லாமே என்னது உங்களுக்கு? டிஸ்கிரைபிங் த நவுன். நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும் நம்ம சொல்லுவோம்ல, அது நம்மளை பற்றி சொல்கிறது. அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. இது எல்லாமே எங்கே யூஸ் பண்ணலாம்? ஆர்யூவில் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இதை யூஸ் பண்ணலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ என்னன்னா நிகழ்காலம் தொடர்ந்து நடக்கக்கூடிய செயல், சரிங்களா? தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும், நடக்கக்கூடிய செயல். இப்போ இது என்ன பண்ணணும்? இது எக்ஸாம்பிள் பாருங்க. இதுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய செயல்னா இப்போ வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும், இல்லை தூங்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஈட்டிங் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஸ்லீப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். அதே போல் ஏதாவது ஒன்று ட்ரீமிங், கனவு கண்டுகிட்டே இருப்போம்ல, ட்ரீமிங், ஸ்லீப்பிங், ஈட்டிங், திங்கிங். அந்த மாதிரி verb plus ing யோட கூட இந்த are you வரும். Are you sleeping? Are you eating?
ஆர் யூ ட்ரிங்கிங், அதுலேயும் நம்ம ஆர் யூ யூஸ் பண்ணலாம். இந்த மூணுத்துலேயும் ஆர் யூ நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ சில எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சென்டென்ஸ் எப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. டூ யூ ப்ளஸ் வேர்பு. வேர்புனா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வேர்புனா ஒரு செயலை செய்யறது, செய்யக்கூடிய செயல். ஓகே, ப்ளே, ட்ரிங்க், ஈட், ஸ்லீப் எல்லாமே வந்து வேர்ப். இப்போ டூ யூவோட வேர்பு தான் நம்ம சேர்க்கணும். இப்போ டூ யூ ட்ரிங்க் மில்க், இந்த இடத்துல ட்ரிங்க் தான் வந்து வேர்ப். உங்களுக்கு ட்ரிங்க் வந்து வேர்ப். டூ யூ ட்ரிங்க் மில்க், நீ பால் குடிக்கிறாயா, பால் குடிக்கிறாயான்றதுதான் வந்து ட்ரிங்க். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டூ யூ குக்கு. குக்கு தான் இங்கே வந்து உங்களுக்கு வேர்ப், சமையல் செய்கிறது. நீ சமைக்கிறாயா, டூ யூ குக். இதே போல் டூ யூ சிங், நீ பாடுறியா, பாடுகிறாயா. டூ யூ டான்ஸ், நீ ஆடுகிறாயா, நடனம் ஆடுகிறாயா. ஓகே, டூ யூ சிங், டூ யூ டான்ஸ், டூ யூ ப்ளே, டூ யூ டாக், டூ யூ ரன், நீ ஓடுகிறாயா, டூ யூ ஜம்ப். இந்த மாதிரி டூ யூ இடத்துல எல்லாமே நம்ம வந்து வேர்பு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆர்யூ பார்க்கலாம். ஆர்யூவில் நவுன், நான் 3 சொன்னேன். நவுனு, அட்ஜெக்டிவ் இருக்குது, அப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்குது ஆர்யூவோட. இப்போ ஆர்யூவோட நவுன் சேர்க்குறோம். நவுன்னா என்ன? நவுன்னா பெயர் சொல், நேம் ஆஃப் எ பர்சன். ஓகே, இப்போ நவுன். இப்போ ஆர்யூ எ டாக்டர், இப்போ நான் சொல்கிறேன். இதில் எங்கே இருக்குது நவுன் உங்களுக்கு? டாக்டர். ஆர்யூ எ டீச்சர், இது நீ ஒரு மருத்துவர். சரி, ஆர்யூ எ டீச்சர், நீ ஒரு ஆசிரியர், ஆசிரியரா. நெக்ஸ்ட், நீ ஒரு மாணவன் வச்சுக்கோங்க, அப்போ ஸ்டூடெண்ட். ஆர்யூ எ ஸ்டூடெண்ட். இது எல்லாமே உங்களுக்கு நவுன் தான் வரும். நவுனில் தான் டாக்டர், இன்ஜினியர், ஸ்டூடெண்ட். அமெரிக்கரா, நீங்கள் ஒரு அமெரிக்கரா அப்படின்னா ஆர்யூ எ அமெரிக்கன். ஆர்யூ அன் அமெரிக்கன், அன் அமெரிக்கன் வருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் நம்ம டிஸ்கிரைப்ஸ் த நவுன். நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். ஓகே, இப்போ ஆர் யூ ப்ளஸ் அட்ஜெக்டிவ். ஆர் யூ டயர்ட், இப்போ நீ சோர்வாக இருக்கியா. இப்போ நம்மளை பற்றி என்ன சொல்கிறது? நவுனை பற்றி தான் கேட்குறாங்க. நீ டயர்டாக இருக்கியா, நீ வந்து எப்படி பசியாக இருக்கா உனக்கு, இல்லை நீ கோபமாக இருக்கியா, எல்லாமே என்னது? அட்ஜெக்டிவ். ஆர் யூ ஹங்க்ரி, ஆர் யூ ஆங்க்ரி, ஆர் யூ ஓல்டு, நீங்கள் வயதானவரா, ஆர் யூ மேரிட், நீங்கள் கல்யாணமானவரா. இது எல்லாமே வந்து உங்களுக்கு அட்ஜெக்டிவில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆர் யூ ப்ளஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னாவே ஒரு செயல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், அதுதான் கண்டினியூஸ். ஓகே, ஆர் யூ ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே நம்ம வெறும் வேர்ப் தான் போட்டோம் டூ யூவில், இங்கே வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும். ஆர்யூக்கு வந்து வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ ஸ்லீப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஸ்லீப்பிங். ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஈட்டிங். ட்ரிங்க் ப்ளஸ் ஐஎன்ஜி, ட்ரிங்கிங். அந்த மாதிரி. ஓகே, இப்போ இதில் வந்து சென்டென்ஸ் பாருங்கள். ஆர் யூ குக்கிங், குக்கிங், குக்கு ஐஎன்ஜி, குக்கிங். இந்த இடத்துல பாருங்களேன், நீ சமைத்து கொண்டு இருக்கிறாயா. இந்த கொண்டு இருக்கிறாயான்றதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். சமைச்சிட்டே இருக்க, நீ சமைச்சினே இருக்கியா அப்படின்றது அது. நீ சமைத்து கொண்டு இருக்கிறாயா, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் ஆர் யூ குக்கிங். இப்போ ஒருத்தர் கேட்குறேன், நீ வந்து பாட்டு பாடிட்டே இருக்கியா, பாட்டு பாடிக்கொண்டே இருக்கிறாயான்னு. ஆர் யூ சிங்கிங். நீ டான்ஸ், நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறாயா, கொண்டு இருக்கிறாயா அப்படின்னும் போது நம்ம வந்து என்னது இந்த இடத்துல ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். இங்கே சாதாரணமாக வந்து இப்போ டூ யூவில் பார்த்தீங்கன்னா டூ யூ ட்ரிங்க், இப்போ டூ யூ குக்கு தான் வரும், ஐஎன்ஜியில் வராது. இப்போ ஆர் யூ வந்தால் தான் நம்மளுக்கு வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். இதே இடத்துல இது கேட்டீங்கன்னா நீ சமைக்கிறாயானா டூ யூ குக், அவ்வளோதான். டூ யூ குக். இங்கே கொண்டிருக்கிறாயானும் போது குக்கிங் செஞ்சுட்டே இருக்கும், பாடிட்டே இருக்கும், டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். அப்படின்னாவே ஆர் யூ குக்கிங், ஆர் யூ ஸ்லீப்பிங். தூங்கிக்கொண்டே இருக்கிறாயா, ஆமாம் நான் தூங்கிட்டே இருக்கேன், அது நடந்துகிட்டே இருக்கும் செயல் அப்படின்னாவே ஐஎன்ஜி வரும், ஆர் யூ தான் வரும். அந்த மாதிரி நம்ம ஆர் யூ தான் யூஸ் பண்ணணும். I hope the video was useful. Thank you.